வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பிரமிப்பான பயணத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் நம்மளோட செரிமான மண்டலத்தை பத்தினது. இது ஒரு ஆசிரியர் மாணவர் உரையாடல் மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நாம அதுக்குள்ள இருக்கிற அந்த பயோ இன்ஜினியரிங் பத்தி தான் விரிவா பேச போறோம். சரிதான். இந்த ஆதாரத்துல ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லிருக்காங்க. நம்ம சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ள போற இந்த பயணத்துக்கு பஸ், ரயில் டிக்கெட் எதுவும் தேவையில்லைன்னு. ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான டிக்கெட் தேவைன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த டிக்கெட் என்ன, அது இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதை நாம வெறும் உயிரியல் படமா பார்க்க வேண்டாம். நம்ம உடம்புக்குள்ள 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கிற ஒரு ஹைடெக் தொழிற்சாலையா கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மிஷின் மாதிரி. அப்போ உணவுதான் மூலப்பொருள் இல்லையா? கரெக்ட். அந்த மூலப்பொருளை உள்ள போட்டா அது பல கட்டங்களா பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கடைசியில நமக்கு தேவையான ஆற்றலா மாறுது. இந்த முழு ப்ராசஸும் எவ்வளவு கச்சிதமா நடக்குதுங்கிறது தான் ஆச்சரியம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த தொழிற்சாலையோட நுழைவாயில் நம்ம வாய்தான். ஆமா, நாம ஒரு வாய்சோர் எடுத்து வாயில வச்ச உடனேயே அந்த ஃபேக்டரி இயங்க ஆரம்பிச்சிடுது. இங்க ரெண்டு முக்கியமான வேலைகள் ஒரே நேரத்துல நடக்குது. ஒன்னு மெக்கானிக்கல், இன்னொன்னு கெமிக்கல். சரியா சொன்னீங்க. பற்கள் உணவை நல்லா அரைக்குது, அது மெக்கானிக்கல். அதே நேரம் அந்த உணவு உமிழ்நீரோட கலக்குது, இதுதான் கெமிக்கல் வேலையோட ஆரம்பம். அந்த கெமிக்கல் வேலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உமிழ்நீர்ல செலேவரி அமிலேஸ் அப்படின்னு ஒரு நொதி, அதாவது என்சைம் இருக்கு. ஓ, இந்த நொதிகள் தான் நீங்க சொன்ன அந்த டிக்கெட் இல்லையா? அதேதான். இந்த முதல் டிக்கெட் கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்துக்கானது. இது எவ்வளவு திறமையா வேலை செய்யும்னா, நீங்க ஒரு ரொட்டி துண்ட வாயில வச்சு ரொம்ப நேரம் மின்னுட்டே இருந்தீங்கன்னா அது லேசா இனிக்க ஆரம்பிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, அது உண்மையிலே நடக்கும். அதுக்கு என்ன காரணம்? காரணம் அந்த அமிலேஸ் நொதி ரொட்டியில இருக்கிற சிக்கலான ஸ்டார்ச்ச குளுக்கோஸ் மாதிரியான எளிய சர்க்கரையா அங்கேயே உடைக்க ஆரம்பிச்சிடுது. ஓ, அதனாலதான் அந்த இனிப்பு சுவை வருதா? ஆமா, செரிமானம் வயித்துல இல்ல, வாயில வச்ச முதல் வினாடியிலே ஆரம்பிச்சிடுதுங்கிறதுக்கு இதுதான் நேரடி சாட்சி. அதனாலதான் பெரியவங்க உணவை நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்கு. நிச்சயமா. சரி, வாயில நல்லா அரைச்ச உணவு அடுத்ததா உணவு குழாய்க்கு, அதாவது எசாபகஸ்க்கு போகுது. இது ஒரு 10 இன்ச் நீளமுள்ள ஒரு குழாய். இங்க செரிமானம் எதுவும் நடக்குமா? இல்ல, அதுதான் இங்க விஷயம். இது ஒரு வடிபாதை மட்டும்தான், ஒரு சுரங்கப்பாதை மாதிரி. ஆனா இது ஒரு சாதாரண குழாய் கிடையாது. இதுல பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான இயக்கம் நடக்கும். பெரிஸ்டால்சிஸ் அது என்ன? அந்த குழாயோட தசைகள் ஒரு அலை மாதிரி சுருங்கி விரியும். அந்த அலை தான் உணவை மெதுவா கீழ் நோக்கி வயிற்று நோக்கி தள்ளும். ஓஹோ, இந்த இயக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, நீங்க தலைகீழா நின்னுட்டு தண்ணி குடிச்சா கூட புவியீர்ப்புக்கு எதிரா அந்த தண்ணியை வயிற்றுக்கு கொண்டு சேர்த்துடும். அடேங்கப்பா. அப்போ நாம சோஃபால படுத்துட்டே எதையாவது சாப்பிட்டாலும் அது சரியா வயித்துக்கு போறதுக்கு இந்த இயக்கம் தான் காரணம். அதேதான். முதல் கட்டம் முடிஞ்சது. இப்போ நாம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அடுத்த நிறுத்தம் வயிறு. இத ஒரு மிக்ஸி இல்லனா ஒரு கிரைண்டர்னு சொல்லலாம். கிரைண்டர்ங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை. ஏன்னா வயிற்றோட சுவர்கள் ரொம்ப வலிமையான தசைகளால் ஆனது. உணவு உள்ள வந்ததும் அது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சு உணவு ஒரு கூழ் மாதிரி மாத்தும். அது மட்டும் இல்லையே, அங்க ஒரு சக்தி வாய்ந்த ரசாயன கலவையும் சுரக்குமே. ஆமா, அதுதான் இரைப்பை நீர், கேஸ்ட்ரிக் ஜூஸ். அந்த இரைப்பை நீர்ல ரெண்டு ஹீரோக்கள் இருக்காங்க. ஒன்னு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl. அமிலம்னு கேட்டதும் பயமா இருக்கலாம். ஆனா அது நம்மளோட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண். ஆமா, நம்ம சாப்பாட்டுல கண்ணுக்கு தெரியாம வர பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான கிருமிகளை இது அழிச்சிடும். ஒரு ஸ்டெரிலைசேஷன் யூனிட் மாதிரி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த அமிலம் எவ்வளவு வலிமையானதுன்னா ஒரு இரும்பு பிளேட்டை கூட கரைச்சிடும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அமிலம் நம்ம வயிற்றையே ஏன் கரைக்கிறது இல்ல? இது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு காரணம் நம்ம வயிறு ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னை தானே பாதுகாத்துக்குது. வயிற்றோட உட்புற சுவர்ல ஒரு தடிமனான சளிப்படலம், மியூக்கஸ் லைனிங் இருக்கு. ஓ, அது ஒரு கவசம் மாதிரி செயல்படுதா? கரெக்ட். அந்த படலம் அமிலத்துக்கும் வயிற்று சுவருக்கும் நடுவுல ஒரு தடையா நின்னு வயிறு தன்னையே செரிச்சுக்காம பாதுகாக்குது. இது உடலோட வடிவமைப்புல ஒரு மிகச்சிறந்த அம்சம். பிரமாதம். சரி, அந்த இரைப்பை நீரோட இன்னொரு ஹீரோ பெப்சின். ஆமா, பெப்சின். இது புரதத்துக்கான டிக்கெட், அப்படிதானே? நம்ம சாப்பிடுற பருப்பு, முட்டை, இறைச்சி இதோட செரிமானம் இங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பேட்டர்ன் தெரியுது பாருங்க. கார்போஹைட்ரேட் செரிமானம் வாயில,
புரோட்டீன் செரிமானம் வயித்துல. ஆமா இது ஒரு முக்கியமான டிசைன். ஏன்னா பெப்சின் நொதி வேலை செய்யணும்னா அதுக்கு இந்த மாதிரி கடுமையான அமிலத்தன்மை கொண்ட சூழல் தேவை. அதனாலதான் உடல் புரத செரிமானத்தை வயித்துல வச்சிருக்க. ரொம்ப திட்டமிட்ட ஒரு செயல்முறை அப்படின்னு பேரு. இனிமேதான் இந்த பயணத்தோட மிக முக்கியமான கட்டம். ஆமா, அடுத்த நிறுத்தம் சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். பேர்ல தான் சிறு இருக்கே தவிர இது கிட்டத்தட்ட 20 அடி நீளமானது. செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல்ல 90% வேலை இங்கதான் நடக்குது. இது செரிமான மண்டலத்தோட தலைமைச் செயலகம் இல்லனா ஒரு பிரம்மாண்டமான சந்திப்பு மையம்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா இங்கதான் 3 முக்கியமான உறுப்புகளோட பங்களிப்பு ஒண்ணா சேருது. வயிறு அதோட வேலையை முடிச்சு அந்த கைமை கொஞ்சம் கொஞ்சமா சிறுகுடலுக்குள்ள அனுப்பும். உள்ள வந்ததும் இங்க ஒரு பெரிய டீம் ஒர்க் நடக்கும். அந்த டீம்ல முதல் ஆள் கல்லீரல். இது பித்த நீரை சுரக்குது. ஆனா இந்த ஆதாரத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. பித்த நீர்ல செரிமான நொதிகளே கிடையாதாம். ஆமா, அப்ப இது எப்படி செரிமானத்துக்கு உதவுது? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நல்ல கேள்வி. இது ஒரு நேரடியான உதவி கிடையாது, ஒரு மறைமுகமான உதவி. அதுக்கு பேரு எமல்சிஃபிகேஷன். எமல்சிஃபிகேஷன். ஆமா, நாம சாப்பிடுற கொழுப்பு தண்ணியில கரையாது இல்லையா? அது பெரிய பெரிய உருண்டைகளா மிதக்கும். இந்த பெரிய உருண்டைகள் மேல நொதிகள் சரியா வேலை செய்ய முடியாது. பித்த நீர் என்ன பண்ணும்னா ஒரு சோப்பு எண்ணெய் பிசுக்க எப்படி சின்ன சின்ன துளிகளா உடைக்குதோ அதே மாதிரி இந்த பெரிய கொழுப்பு உருண்டைகளை லட்சக்கணக்கான சின்னஞ்சிறு துளிகளா உடைச்சிடும். ஓஹோ, அப்போ இது நொதிகள் வேலை செய்யறதுக்கான பரப்பளவை, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துது, அப்படித்தானே? மிகச் சரியா சொன்னீங்க. இப்போ நொதிகள் அந்த சின்ன சின்ன கொழுப்பு துளிகளை எளிதா தாக்கி செரிக்க முடியும். பித்த நீர் ஒரு பிரிப்பரேஷன் வேலை செய்யுது. சூப்பர். சரி, டீம்ல அடுத்த முக்கியமான ஆள் கணையம், pancreas. இது ஒரு ஆல் ரவுண்டர் மாதிரி. ஆல் ரவுண்டரா? ஆமா, இது சுரக்கிற கணைய நீர்ல 3 விதமான ஊட்டச்சத்துக்களையும் செரிக்க தேவையான எல்லா நொதிகளும் இருக்கு. கார்போஹைட்ரேட் செரிக்க அமிலேஸ், புரதங்களை செரிக்க ட்ரிப்சின், கொழுப்புகளை செரிக்க லிப்பேஸ். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அப்போ கல்லீரல் கொழுப்பை தயார் செய்து கணையம் 3 விதமான நொதிகளையும் அனுப்புது. எல்லாம் ஒரே நேரத்துல சிறுகுடலுக்குள்ள நடக்குது. ஆமா, இது மட்டும் இல்ல, சிறுகுடலோட சுவர்களே சில நொதிகளை சுரக்கும். அதுதான் குடல் நீர். இது செரிமானத்தோட ஃபைனல் டச் மாதிரி. அது வரைக்கும் அரைக்குறையா உடைக்கப்பட்ட எல்லாத்தையும் உடல் உறிஞ்சிக்கக்கூடிய கடைசி மிக எளிய வடிவத்துக்கு இது மாத்தும். இந்த சிறுகுடலோட அமைப்பு பத்தி பேசும்போது இன்னொரு பிரமிப்பான விஷயம் இருக்கு. அதோட உட்புற சுவர்ல கோடிக்கணக்கான வில்லிகள் அப்படின்னு விரல் மாதிரி சின்ன சின்ன நீட்சிகள் இருக்கு. ஆமா, வில்லி and மைக்ரோவில்லி. அதோட தாக்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த வில்லைகளால சிறுகுடலோட உறிஞ்சும் பரப்பளவு பல மடங்கு அதிகரிக்குது. ஒரு மனுஷனோட சிறுகுடலை விரிச்சு போட்டா அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு பெரிய பரப்பளவை கொண்டிருக்கும்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கான பரப்பளவு நமக்குள்ள சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஒரு சத்து கூட வீடாகாம உறிஞ்சறதுக்கு தான். இதுதான் உடலோட செயல்திறனுக்கு உச்சக்கட்ட உதாரணம். இப்போ எல்லா செரிமானமும் முடிஞ்சிருச்சு. கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸா மாறியாச்சு, புரதங்கள் அமினோ அமிலங்களா மாறியாச்சு, கொழுப்புகள் கொழுப்பு அமிலங்களா மாறியாச்சு. ஆமா, இப்போ இந்த இறுதி பொருட்கள் எல்லாமே அந்த வில்லைகள் வழியா உறிஞ்சப்பட்டு ரத்த ஓட்டத்துல கலக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆற்றலை உடல் எப்படி பயன்படுத்துது? இதுதான் இந்த முழு பயணத்தோட நோக்கமே. அந்த குளுக்கோஸ் தான் நீங்க இப்போ இதை கேட்கறதுக்கு, நான் பேசுறதுக்கு, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதோட வேலையை செய்யறதுக்கும் தேவையான உடனடி ஆற்றலை கொடுக்குது. அதுதான் நம்ம உடம்போட பெட்ரோல். ஓகே, அப்போ அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள் நம்ம உடம்போட செங்கல் மாதிரி. புதிய செல்களை உருவாக்க, தசைகளை வலுப்படுத்த, உடம்புல ஏற்படுற காயங்களை சரி செய்ய இது பயன்படுது. சரி, கொழுப்பு அமிலங்கள். அது ஒரு பவர் பேங்க் மாதிரி. உடனடி தேவைக்கு போக மீதம் இருக்கிற ஆற்றலை சேமிச்சு வைக்கவும் வைட்டமின்களை உறிஞ்சவும் இது உதவுது. ஆக நாம சாப்பிடுற இட்லி, தோசை, சாம்பார் எல்லாமே இந்த பயணத்தோட இறுதியில உடலுக்கு தேவையான பெட்ரோல், செங்கல், பவர் பேங்கா மாற்றப்படுது. அருமை. ஆமா, இப்ப பயணத்தோட கடைசி கட்டங்களுக்கு வர்றோம். செரிக்கப்படாத கழிவு பொருட்கள் சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பப்படுது. பெருங்குடல்ல செரிமானம் எதுவும் பெருசா நடக்காது. ஆனா இது ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. இது ஒரு நீர் மேலாண்மை துறை மாதிரி. நீர் மேலாண்மையா? ஆமா, அந்த கழிவுகள்ல இருக்கிற தண்ணீரையும் சில தாது உப்புகளையும் இது உறிஞ்சி உடலுக்கு மறுசுழற்சி பண்ணும். ஒரு சொட்டு தண்ணீரை கூட நம்ம உடல் வீணாக்க விரும்பாது. இந்த பெருங்குடல்ல தான் நம்மளோட இன்னொரு நண்பர்கள் கூட்டம் வாழுது இல்லையா? கட் மைக்ரோபயோம். கரெக்ட்.
ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள் இங்க வாழுது. நாம செரிக்க முடியாத சில நார்ச்சத்துக்களை அதுங்க சாப்பிட்டு நமக்கு தேவையான வைட்டமின் கே மாதிரியான முக்கியமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்குது. ஓ, அப்ப அதுங்க நமக்கு உதவுதா? ஆமா, இது ஒரு கூட்டு வாழ்க்கை. நம்ம ஆரோக்கியத்துக்கு அதுங்க ரொம்ப முக்கியம். கடைசியா பெருங்குடல்ல நீர் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற கழிவுகள் மலமாக மாற்றப்பட்டு மலவாய் வழியா உடலை விட்டு வெளியேற்றப்படுது. இதோட நாம சாப்பிட்ட உணவோட நீண்ட சிக்கலான பயணம் முடிவுக்கு வருது. சுருக்கமா ஒரு தடவை பார்த்தா, உணவு வாயில ஆரம்பிச்சு உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் வழியா ஒரு திட்டமிட்ட பயணத்தை மேற்கொள்ளுது. ஆமா, இந்த பயணத்துக்கு நொதிகள்ங்கிற டிக்கெட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவசியமா இருக்கு. கார்போஹைட்ரேட் வாயிலையும் புரோட்டீன் வயித்திலையும் மூணுமே சிறுகுடல்லையும் எப்படி செரிக்கப்படுதுன்னு பார்த்தோம். கடைசியா அந்த சத்துக்கள் எப்படி ஆற்றலா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாம் இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தானா இயங்குற, தன்னைத்தானே சரி செய்து கொள்ற ஒரு அற்புதமான அமைப்பு. நாம தூங்கும்போது கூட இது நமக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கு. இந்த அமைப்புக்கு நாம செய்ய வேண்டிய கைமாறு ஒண்ணே ஒண்ணுதான். இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி சரிவிகித உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களோட இந்த மிஷனை நல்லபடியா பாத்துக்கிறது தான். ஏன்னா இந்த மிஷன் சரியா இயங்கினா மட்டும்தான் நாம சரியா இயங்க முடியும். நிச்சயமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் உணவை வேதியியல் ரீதியா உடைச்சு ஆற்றலை உருவாக்குறத பத்தி ரொம்ப அழகா விளக்குது. ஆனா நாம இப்போ லேசா தொட்டு பார்த்த அந்த குடல் நுண்ணுயிரிகளை பத்தி யோசிங்க. The gut microbiome. ஆமா, நம்ம குடலை இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனநிலைக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு நவீன அறிவியல் சொல்லுது. சரிதான். நாம சாப்பிடுற உணவு நம்ம உடலுக்கு மட்டும் ஆற்றல் கொடுக்கறது இல்ல, அது நம்ம குடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான உயிர்களுக்கு உணவா போகுது. அந்த உயிர்களோட ஆரோக்கியம் நம்ம மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. அப்போ உணவோட பயணம் உடலோட ஆற்றலோட முடியுதா, இல்ல நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் வரைக்கும் நீளுதா? இதை நீங்க மேலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு புள்ளி.